தேடி பகுதியில் ஒளிபரப்பப்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் புதிய தலைமுறையின் தீர்வை தேடி பகுதியில் செய்தி ஒளிபரப்பானதன் எதிரொலியாக நெல்லை மாவட்டம் விஸ்வநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையை செப்பனிடும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இந்த சாலை கடந்த சில வருடங்களாக செப்பனிடாமல் மிகவும் மோசமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையின் அவலநிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் கூடங்குளம் தொழிற்சங்கம் சார்பில் இந்த சாலையை புனரமைக்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் பிறகு ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சாலையை சீரமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன்படி தற்போது சாலையை புனரமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. புதிய தலைமுறையின் தீர்வை தேடி என்கிற புரோகிராம் மூலம் தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியாக புதிய தலைமுறை எங்களுக்காக ஒளிபரப்பு செய்தது. அந்த ஒளிபரப்பின் போது தமிழக நெடுஞ்சாலைத்துறையையும் சட்டமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு மக்களுக்காக தீர்வு காணுங்கள் என்று பேசினார்கள். அதன்படி எங்களுடைய சாலை பணியானது இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிகவும் முக்கியமான இந்த சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் அருகே உள்ள குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா உரிய முறையில் பராமரிக்கப்படாததால் பார்வையாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். உயிரியல் பூங்காவின் அவல நிலையை மாற்றுவதற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வாசஸ்தலமான ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் இயற்கை அழகுடன் குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது. ஏற்காட்டுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கண்டு களிப்பதற்கு ஏதுவாக இந்த உயிரியல் பூங்கா கடந்த 1976ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. இங்கு மூங்கில் மற்றும் தேக்கு மரங்களுடன் அழகிய ஓடையும் ஓடுகிறது. கடந்த காலங்களில் பல்வேறு வகையான பறவைகள், விலங்குகள் உள்ளிட்டவை வளர்க்கப்பட்டு வந்தன. தற்போது போதிய பராமரிப்பு இல்லாததால் உயிரியல் பூங்காவின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். சேலம் குருவம்பேட்டை ஜூக்கு நான் இதோட 2வது தடவை வரேன். ஃபர்ஸ்ட் தடவை வந்தபோது நல்லா விலங்குகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வரும்போது எதுவுமே எல்லாம் காஞ்சி இருக்குது. இன்னும் நல்லா விலங்குகளை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். மலை அடிவாரத்தில் இவ்வளோ பெரிய மலை அடிவாரத்தில் தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இந்த மாதிரியான இடம் இருக்காது. நல்ல விசாலமான பெரிய இடம். ஆனால் இங்கே இன்னும் மிருகங்கள் பறவைகள்லாம் வீட்டு விலங்காக வச்சிருக்கிறதே இங்கே வச்சிருக்காங்க அதிகமாக. இன்னும் வெளியில் இருக்கிற விலங்குகள்லாம் நிறையா கொண்டு வரணும். சிங்கம், புலிலாம் பாடுறதுக்கு ஏற்ற இடம். இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதிகப்படுத்தி கொஞ்சம் இயற்கை காட்சியாக பசுமையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பூங்காவில் போதிய தண்ணீர், நவீன கழிப்பிட வசதிகள், நிழற்குடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும், நீர்ப்பாதைகள் தடைப்பட்டு அனைத்து இடங்களிலும் வறண்டு காணப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னும் அவங்க நிறையா மேனேஜ் பண்ணணும், நிறைய டஸ்ட்பின்ஸ் கொண்டு வரணும், அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பியூரிஃபைடாக இல்லை. அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் அவங்க நல்லா மேனேஜ் பண்ணிக்கணும். இன்னும் கூட நிறையா அனிமல்ஸ் அவங்க கொண்டு வரலாம். பிகாஸ் இது ஒரு பெரிய ஜூவாக இருக்குது. இங்கே நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டஸ்ட்பின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். முன்னாடியே பிளாஸ்டிக்ஸ் பற்றி அவேர்னஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கு. யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாலும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு டஸ்ட்பினில் போடணுன்னு. இருந்தாலும் இங்கே நிறையா அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பப்ளிக்கும் அதை கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஷெட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணலாம். அண்ட் லேடிஸ் டாய்லெட் அதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். இங்குள்ள சிறுவர் பூங்கா என்பது பெயர் பலகையில் மட்டுமே உள்ளதாகவும், அங்கு போதிய விளையாட்டு உபகரணங்கள் இல்லை என்றும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூங்கா மேம்பாட்டு பணிகளுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இருப்பினும் உயிரியல் பூங்காவில் எவ்வித மாற்றமும் நடைபெறவில்லை என்பதே சமூக ஆர்வலர்களின் புகாராக உள்ளது. விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு. எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும். இப்போல்லாம் வறண்ட காடு மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்காட்டில் இப்படி வறண்டு போய் கிடக்கு அந்த மாதிரி இருக்குது. முன்னாள் நல்லா இருக்கும். அங்கே வந்தால் வந்துட்டு போனால் மறுபடியும் வரணும்னு தோணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வந்துட்டு போனால் சரி அங்கே என்ன இருக்குது அது வெளியே பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகியும் கூட சேலம் மக்களின் பொழுதுபோக்கு என்பது திரையரங்குகளிலேயே கழிகிறது. எனவே அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற இடங்களுக்கு பார்வையாளர்களின் வருகையும் அதிகரிக்கும். இதன் மூலம் அரசுக்கும் வருவாய் கூடும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் ஜாஸ்மின். சேலம் குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா உரிய முறையில் பராமரிக்கப்படாததால் மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் விரிவாக பேசலாம். மோகன்ராஜ், இந்த உயிரியல் பூங்கா இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? பூங்குழலி ஏற்கனவே இந்த செய்தி தொகுப்புல குறிப்பிட்டது போல சேலம் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கூட பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ற விஷயத்தில் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறது சேலம் மக்களுக்கு ஒரு குறைபாடாகவே கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்காடு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க இந்த பூங்கா இதுவரைக்கும் கண்டு கொள்ளப்படாமலே இருக்கு. குறிப்பாக பறந்து விரிந்த ஒரு இடப்பரப்பு பரப்பளவை கொண்ட இந்த பூங்காவில் இன்னும் அடிப்படை வசதிகளையும் அங்குள்ள உயிரியல் பூங்கா அப்படிங்கிற விஷயத்தையும் மேம்படுத்தினால் நிச்சயமாக இது எழில் ஒரு அழகு பொங்க காட்சியளிக்கும், அதே போல பொழுதுபோக்கு அம்சமாகவும் திகழும் அப்படிங்கறதான் ஒரு பொதுவான கோரிக்கையை சேலம் மக்கள் விடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த பகுதிக்கு நேரில் சென்று செய்தி சேகரித்த நமது செய்தியாளர் ஜாஸ்மின் நம்மளோட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். ஜாஸ்மின், சொல்லுங்க, இப்போ உயிரியல் பூங்கா அங்க என்னென்ன பிரச்சனைகள், குறிப்பா அடிப்படை பிரச்சனைகள் அப்படிங்கிறது குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கால என்னென்னலாம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க? இந்த பகுதியில் முறையான முறைப்படுத்தப்பட்ட சாலை வசதி கிடையாது. மற்றும் இந்த சாலையோட அகலம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான அளவு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம சொல்லும் போது பேருந்து வசதிகள் அதிக அளவுல கிடையாது. இது எல்லாத்த விட அதிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏற்காடு செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையில இருந்தாலும் இதுக்கு நுழைவு வாயில் அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு விஷயம் இங்க கிடையாது. அதனால ஏற்காடு செல்லக்கூடிய பயணிகள் இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் வெளியூர் பயணிகள் இது அதிகப்படியான அளவுக்கு உள்ள புரிந்து நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்குது சார். பூங்குழலி, இப்ப பாத்திருப்பீங்க செய்தியாளர் ஜாஸ்மின் சொன்னது போலவே இந்த சாலை, குறிப்பாக நாம நின்றுட்டு இருக்க இந்த சாலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்காடு பிரதான சாலை, இந்த இடத்துலதான் கோரிமேடு அப்படிங்கிற பகுதியில ஏற்காடு செல்லும் சாலை மற்றும் இந்த குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு செல்லும் சாலை இரண்டாக பிரிகிறது. இந்த பகுதியில குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு செல்லும் வழி என்று ஒரு பெயர் பலகை இருக்கிறது. அதுவும் பெயரளவிலேயே ஒரு ஓரமாக மறைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள அளவுக்கு தான் இருக்கு. அதே போல இங்கிருந்து நம்ம நிக்கிற இந்த பகுதியிலிருந்து பூங்காவிற்கு செல்வதற்கு வெறும் 4 கிலோமீட்டர் தான் இந்த சாலை. அப்படின்னாலும் பராமரிப்பு இல்லாத சாலை, அகலப்படுத்தாத சாலை அப்படிங்கிற காரணத்தினால இந்த பூங்காவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல ஜாஸ்மின் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் ஒரு நுழைவாயில் அமைத்தால் உயிரியல் பூங்காவிற்கு செல்லும் வழி என்பதை அடையாளமாக ஒரு நுழைவாயில் அமைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெளியூரில் இருந்து ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நிச்சயமாக இந்த பூங்காவை சென்று பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது போன்ற எந்தமான விஷயங்களும் செய்யப்படாதனால இந்த பூங்காவிற்கு வருவதற்கான பயணிகளின் எண்ணிக்கை இதுவரைக்கும் குறைந்த அளவே இருக்கு. பூங்குழலி, மோகன்ராஜ், சிறுவர் பூங்கா பத்தி சொன்னீங்க. அங்க இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவினுடைய நிலை எப்படி இருக்குது? அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்குதா? கண்டிப்பாக இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மக்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, அதாவது இந்த பூங்காவை மேம்படுத்தினால் நிச்சயமாக ஒரு முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக திகழும் அப்படிங்கறதா ஒரு கோரிக்கை. ஆனா இந்த உயிரியல் பூங்கா குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு உயிரியல் பூங்காவாக இருக்கிறதா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இங்க இருக்க பார்வையாளர்கள் பாக்குறாங்க. அந்த அடிப்படையில உயிரியல் பூங்கா குறித்த தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக சமூக ஆர்வலர் ஈசன் எழில்விழியன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார், சொல்லுங்க, இந்த உயிரியல் பூங்கா, குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா எந்த அளவுக்கு உயிரியல் பூங்காவா இருக்கு? அங்க போதுமான விலங்குகள் இருக்கா? சார், இயற்கையாவே தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இல்லாத வகையில் இந்த குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா மலையடிவாரத்தில் நல்ல பசுமையான இடத்துல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஏற்காடுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பிரயாணிகள் போயிட்டு இருக்காங்க. அந்த ஏற்காட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் சைட் சீயிங்கோட இந்த குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவையும் சேர்த்து பிரபலப்படுத்தணும் சுற்றுலாத்துறை. அதே போல இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ச் அமைச்சு குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா குறிக்கிற வகையில் ஒரு பெரிய அலங்கார வலை ஒன்று அமைத்து ஏற்காடு வரவங்க ஏற்காடு சுத்தி பார்த்துட்டு குரும்பப்பட்டியும் போற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா தினமும் இதுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நல்ல மிகப்பெரிய அளவில் பிரபலம், ரொம்ப நன்மையான இடம். அதே போல சாலை வசதி கொஞ்சம் சுமாரா இருக்கு. நல்ல சாலை வசதிகள் பண்ணி கொடுக்கணும். அதே போல இந்த குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு பொதுமக்கள் வருவதற்கு ஒரு முகம் சுளிக்கிறாங்க. அங்க நடக்கக்கூடிய வரக்கூடிய சிலர் செய்யக்கூடிய ஒரு மிருகங்கள் மீது கல்லெடுத்து விழுகிறது, சில அசட்டையான செய்திகள் காரணமாக
பொதுமக்கள் வருவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதை வந்து வனத்துறை மட்டும் அல்லாமல் இங்க இந்த சுற்றுலா இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா செல்லக்கூடிய பொதுமக்களும் கொஞ்சம் ஒரு நல்ல அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். அங்கு இருக்கும் குரங்குகளின் சேட்டையோடு அங்கு வருபவர்களின் சேட்டை மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் தங்களுடைய நடவடிக்கைகளை ஒரு சுற்றுச்சூழல் உயிரியல் பாதுகாக்கும் வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பக்கத்திலே மக்கள் மரம் வளர்ப்பு மையம் என்று பல ஏக்கரா கணக்கில் வனத்துறை ஒரு மக்கள் மரம் நட்டு வளர்ப்பதற்கான ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கிறது. அதுவும் மக்கள் சரியா தங்கள் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற இடங்களில் நாட்களில் அங்கிருந்து மரம் நட ஒரு ஏற்பாடு உள்ளது. அதுவும் சரிவர யாரும் பயன்படுத்துவதில்லை. இந்த வாய்ப்பையும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குருமப்பட்டி உயிரியல் பூங்கா ஏற்காடின் சுற்றுலா தலங்களோடு சேர்த்து பிரபலப்படுத்தினால் அதுவும் தமிழகத்திலேயே வண்டலூர் உயிரியல் பூங்கா போல மிக பிரபலமான குருமப்பட்டி உயிரியல் பூங்கா மாறும். சேலத்தின் பெருமைகளாக ஒன்று மாறும். இங்கு இன்னும் நிறைய விலங்குகள் கொண்டு வந்து வைக்கலாம். பொதுமக்களுக்கு நல்ல சாலை வசதிகளும் ஒரு பாதுகாப்பு வசதியும் விலக்கு வசதி எல்லாம் இருந்தால் இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா மிக பிரபலமடையும் என்பது என்னுடைய கருத்து. பூங்குழலி, இப்ப ஈசன் வெளியில் சொன்னதை பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக வன விலங்குகளை அதிகரித்து வைக்கணும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பூங்காவில குறிப்பிட்டு சொல்லும்படியான விலங்குகள் ஏதும் இல்ல. அதாவது அங்க இருக்கிற விலங்குகள்ல முதலைகள், ஆமைகள் மற்றும் மயிலினம், பறவை இனம் இவை மட்டுமே ஒரு குறைந்த அளவிலான விலங்கினங்கள் மட்டுமே அங்கே பார்வையாளர்கள் பார்க்கும் அளவிற்கு இருக்கு. ஒரு உயிரியல் பூங்கா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நிச்சயமாக குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா ஒரு ஏமாற்றத்தை அளிக்கும் அளவிற்கு தான் இருக்கு அப்படிங்கறதான் எழில்விழியன் பதிவு செஞ்சிருக்க கருத்தாக இருக்கு. அடுத்ததாக இந்த குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவில் எந்த மாதிரியான விஷயங்களை மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்காக சேலம் மாவட்ட பசுமை தாயகம் அமைப்பை சேர்ந்த சத்திரிய சேகர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க, நீங்க மோகன்ராஜ் தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்முடைய இணைப்பில் சேலம் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் திரு வெங்கடாச்சலம். வணக்கங்கம்மா. ஐயா, இந்த குரும்பப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த உயிரியல் பூங்காவானது கேட்பாரற்ற ஒரு நிலையில இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவிலும் சிறுவர்கள் விளையாடுவதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இது வந்து முற்றிலும் தவறான கருத்துங்கம்மா. மாண்புமிகு இதய தெய்வம் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியில தான் 2011 அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்திலே இந்த சேலம் மேற்கு தொகுதி இந்த உயிரியல் பூங்காவிற்கு சாலை வசதி குண்டும் குழியுமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு கொஸ்டினை எழுப்பி கேள்வியின் மூலம் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய பணிவான கவனத்துக்கு கொண்டு சென்று அம்மா அவர்களுடைய நடவடிக்கையால 85 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு கொண்டப்பநாயக்கம்பட்டியிலிருந்து குருவம்பட்டி வரைக்கும் தார் சாலை அமைத்து கொடுக்கப்பட்டிருது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் இன்றைக்கு போக்குவரத்து அங்கே பூங்கா வரைக்கும் தொடர்ந்து விடப்பட்டது. ஐயா, நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி, கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் இருக்கும். உங்களுடைய முயற்சியால் பலவிதமான நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த உயிரியல் பூங்கா இன்னும் கண்டுகொள்ளப்படாமலே இருக்குது. அது தவறுங்கிற கருத்தை நாங்க மறுக்கிறோம். ஏன்னா காட்சிகள் மூலமாக எங்களுடைய செய்தியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் உயிரியல் பூங்கா, அதாவது உயிரியல் பூங்காவும் அம்மாவுடைய இந்த 2011 பின்னாடிதான் ஏகராக விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு பட்டு இப்பொழுது அது சீர் செய்யப்பட்டு இருக்கிறது. அதற்கு மீண்டும் அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில தான் இப்ப அதுக்கும் நாங்க வந்து திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்ப அம்மாவுடைய வழிகாட்டுதல் பேர்ல மீண்டும் அந்த உயிரியல் பூங்காவை ஏகராடாக உயர்த்தி தரம் உயர்த்தி இப்பொழுது அந்த உயிரியல் பூங்காவை விரிவுபடுத்துவதற்கு உள்ள வந்து சரி, இந்த உயிரியல் பூங்காவை விரிவுபடுத்துவதற்கான பலவிதமான திட்டங்கள் போடப்பட்டிருக்குது, நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த நிதி இன்னும் ஒழுங்காக சென்று சேரவில்லை, பணிகள் நிறைவடையவில்லைன்னு பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் நீங்க ஏதாவது புகார் கொடுத்திருக்கிறீங்களா? ஆமா, இது மாண்புமிகு மக்களின் முதல்வர் வழிகாட்டுதல் நாங்க வந்து அந்த வனத்துறை அமைச்சரிடம் உரிய துறையினுடைய அமைச்சரிடத்திலே நாங்க கொடுத்திருக்கிறோம். அவரும் அதை ஆய்வு செய்து அதுக்குண்டான பணிகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த உயிரியல் பூங்காவில போதுமான உயிரினங்கள் இல்ல அப்படிங்கிறது ஒரு குறைபாடாவே இருக்கு. அந்த உயிரினங்களை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு இணையா மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? ஆமா, இது இப்ப நீங்க அம்மா சொல்றீங்க, அது நாங்க வந்து உரிய அதிகாரிகளிடத்துல எடுத்து சொல்லி மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த துறையினுடைய அமைச்சரிடத்துல எடுத்து சென்று என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைக்கு நாங்கள் அமைச்சரிடத்துல எடுத்து கூறி அந்த குறைகளை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஐயா, இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேலம் மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்கிற விஷயம். ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் கூட இந்த பூங்கா இதுவரைக்குமே எந்த விதமான மேம்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்பவும் நீங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தான் உறுதியளிச்சிருக்கீங்க. அது எவ்வளவு சீக்கிரம் முடியும்? எத்தனை நாட்கள் இது சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்ய முடியுமா? மாண்புமிகு எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த உயிரியல் பூங்காவை விரிவுபடுத்துவதற்கு பல திட்டங்களை கொடுத்து இப்பொழுது சாலை வசதி, அந்த பூங்காவெல்லாம் பராமரிப்பு பணிகளாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் அங்கே பொதுமக்கள் குறைகளை கூறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குறைகளை உரிய அதிகாரிகளிடத்தில் நாங்கள் உடனே அழைத்து சென்று என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை எல்லாம் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரிடத்திலே கூறியும் மக்களுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே முதலமைச்சரிடத்திலே கூறி அதுக்குண்டான நடவடிக்கை விரைவில் நாங்கள் செய்வோம். இணைப்புக்கு தகவலை பதிவு செய்வதற்கு நன்றி திரு வெங்கடாஜலம் ஐயா அவர்கள். திரு சத்திரசேகர், நீங்க இப்ப சொல்லுங்க, சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாஜலம் நம்ம சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே மறுத்திருக்காரு. மேம்பாட்டுக்கு வசதிகள் முழுக்க செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படி குரும்பப்பட்டி உயிரியல் பூங்காவை மேம்படுத்தப்பட்டிருக்கா? நான் இந்த பகுதியில தான் குடியிருக்கேன். எனக்கு இதை பத்தி முழுமையாவே தெரியும். சேலம் நகர பகுதிக்கு அருகாமையில இந்த உயிரியல் பூங்கா இருக்கு. ஆனா அதே மாதிரி வெளியூர்ல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டுக்கு வராங்க. வர்றவங்க காத்திருங்கள். பூங்குழலி, மோகன்ராஜ் தொடர்பில் இணைந்திருங்க. இப்ப நம்முடைய இணைப்பில் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ மோகன்ராஜ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் திரு மோகன்ராஜ் ஐயா. வணக்கம். 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 இப்ப இந்த உயிரியல் பூங்காவானது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நடவடிக்கை எடுக்கணும். நான் சட்டமன்றத்துல கேள்வி தொடுத்திருக்கிறேன், சட்டமன்றத்துல கேள்வி கேட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு என்ன பதில் கிடைத்ததுங்க? ஒரு பதிலும் கிடைக்கலைங்க. ஒரு பதிலும் கிடைக்கல. அதுல வெரி சாரி டு டெல் யூ, சேலம் ஏறக்குறைய சேலம் கார்பரேஷனோட பாப்புலேஷன், சேலம் சிட்டி மட்டும் 8.5 lakhs. இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஒரு தனியார் பராமரிக்கிற அண்ணா பூங்கா ஒண்ணுதான் இருக்கு. அது ரொம்ப சின்னது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்குது. இவ்வளவு பெரிய இடத்த நல்லா டெவலப் பண்ணலாம். 76 ஆரம்பிச்ச காலத்துல நடமாட்டமே இல்லை. இப்போ ஹார்ட் ஆஃப் த சிட்டி வந்துருச்சு. எவ்வளவு பீப்புள், டூரிஸ்ட் பீப்புள் வருவாங்க. நல்லா டெவலப் பண்ணலாம். நிறைய அனிமல்ஸ் கொண்டாந்து போடலாம். இதுக்காக கேள்வி எழுப்பினேன், ஆனா அதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு பிறகு வேற என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நினைக்கிறீங்க ஐயா? இது நல்ல, அதாவது அந்த இடத்துல சேலம் பீப்புளுக்கு முக்கியமா என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு இல்ல, அந்த இடத்துல ஒரு உயிரியல் பூங்கா, ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த சும்மா சின்ன சின்ன ஸ்கேட்டிங் வைக்கலாம். ஏற்கனவே ஒரு குரக்கடையில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குரக்கடையில அது செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சிறுத்தை, ஒரு பேந்தர் கொண்டாந்து வச்சாங்க. அந்த பேந்தரும் இல்ல. அதாவது அதை முறையா பராமரிக்கிறது, நிறைய அனிமல்ஸ் கொண்டாந்து போட்டு அதுக்கு நல்லா பண்ணலாம். ஈவன் ஒரு மினிமம் அமௌண்ட் கூட வசூல் பண்ணலாம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. சும்மா பேருக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிற அளவுல எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற முறையில நம்ம எழுப்பினா கூட ஒரே ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா அது சொல்றது அப்போசிஷன் பார்ட்டி, அவ்வளவுதான். ஒன்னும் நடவடிக்கையும் இல்லைங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே சொல்லுங்க ஐயா மோகன்ராஜே, ஒரு நிமிடம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கூட இருக்கும். இந்த பகுதியை மேம்படுத்துறதுக்கான அரசு பல கட்டங்களாக நிதி ஒதுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த நிதி ஒதுக்கீட்டின் பேர்ல இந்த சுற்றுலா குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மேம்படுத்த அது அந்த உள்ளார இருக்கிற டெவலப்மெண்ட் பண்ணனாங்களே ஒழிய புதுசா அனிமல்ஸ் அந்த மாதிரி எந்த என்டர்டைன்மெண்ட் கொண்டானதும் பண்ணலைங்க. ஏற்கனவே சிதிலம் அடைஞ்சு அதை தான் பண்ணாங்களே ஒழிய நியூ அரைவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் அந்த வழியில ரோடுக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு ஃபண்டுக்கு அதுல ரோடு எல்லாம் போட்டாங்க. நான் சொல்றது பிஃபோர் ஒரு 7-10 years முன்னால. இப்ப இவ்வளவு நல்ல இடம் இருக்கு, அருமையா பண்ணலாம். அரசாங்கத்துக்கிட்ட நான் பல முறை சொல்லிருக்கிறேன். அது உங்க மீடியா மூலியமா சொன்னீங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா, உங்க இணைப்புக்கு உங்க தகவலை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா, இணைப்புக்கு உங்க தகவலை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களை மோகன்ராஜ், அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கைகள், அங்க இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவும் சிறுவர்கள் பூங்காவும் ஒரு மிக நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கறது அங்க இருக்கிறவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனால் ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம், உயிரிகள் மிகவும் அருமையாக வாழ தகுதியான ஒரு இடம்,
சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம், அதனால் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும். இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்குது. அதனால் அந்த பூங்காவை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நம்ம இணைப்பிற்கு வந்த எம்எல்ஏ கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.